இன்னைக்கு கொஞ்சம் நான் என்ன கலகலப்பாக ஆக்க வேண்டிய இடத்துல சில பேர் கலங்க வச்சிடுறாங்க. இன்னைக்கு உண்மையிலே என்னை கலங்க வைத்த என் திரையுலகத்தின் என்னுடைய சக நண்பர்கள், சக தோழர்கள், என்னோட படத்தில் பணியாற்றின, படத்தில் தான் வில்லன், நிஜ வாழ்க்கையில் என்னோட நண்பன், என்னோட தோழன் ராதாரவி. அதேமாரி என் படத்தில் உயிருள்ள விஷாவில் உயிருள்ள ஒரு விஷயம் டைட்டில் வச்சேன். ஆனால் படத்துக்கு உயிர் கொடுத்த ஒரு நாய், அது மேலே எனக்கு வார்த்தை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு. அந்த அம்மா வந்து பேசுனது கொஞ்சம் என்னை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஏன்னா என்ன சாமிக்கு மில்ல சொன்னிச்சு, தகப்பன் சாமின்னு. மனிதன் வந்து குணத்தால தான் தெய்வமாக முடியும். காட் இஸ் கிரேட். இறைவனை மீறி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த என்னால் இறைவனுடைய இடத்துக்கெல்லாம் போக முடியுமாங்கிறது அந்த இடத்துல தான் நான் ஃபீல் பண்ணேன். அதனால் நல்லி வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அதேமாரி நான் விக்ரமன் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இந்த மேடையில் வந்து என்னுடைய பிஆர்ஓவா ஒரு உயிருள்ள விஷ படத்தின் ஒரிஜினல் பிஆர்ஓ என்னுடைய என்னால் உருவாக்கப்பட்ட என் அன்பு தம்பி விபி மணிக்கு கூட நான் ஒரு பொண்ணோட போத்தணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கரப்பேன். என்னடா ஒரு பிஆர்ஓக்கு அப்படின்னா, அதாவது பிஆர்ஓ தான் என் மெயின். ஒரு பூவோட வாசத்தை வெளியில் போய் சொல்றது தென்றல். அது மாதிரி ஒரு இயக்குனரை பற்றி, ஒரு தயாரிப்பாளரை பற்றி, ஒரு கலைஞனை பற்றி வெளியில் போய் எடுத்து சொல்றதே ஒரு பிஆர்ஓ தாங்க. ப்ரொடியூசர் எப்படி ஒரு முக்கியமோ, ப்ரொடியூசர் PRODU CER ப்ரொடியூசர் போடுற மாதிரி அந்த ப்ரொடியூசருக்கு முன்னாடி இருக்கிறதே பிஆர்ஓ தான். ஒரு ப்ரொடியூசரையும் ஒரு இயக்குனரையும் ஒரு கலைஞனையும் ஒரு கதாநாயகன்னு தன்னை எல்லாரையும் தூக்கி நிறுத்துறதே பிஆர்ஓ தான். அந்த பிஆர்ஓ என்னோட பிஆர்ஓ விபி மணியோட அசிஸ்டண்ட்டுங்கிறதுக்காக தான் கோவிந்தராஜ் என்ற ஒரு பையன் வந்து என்னோட பணியாற்றின பையன், அவனை கூப்பிட்டுருந்தேன். அந்த பையன் வந்து ஒரு கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு அவங்க ஊரில், சொந்த ஊரில் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் போகிறாரு. நான் இந்த மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு போகிற இந்த நேரத்தில் என்ன பண்ணுறது, நான் இதே வேறு விஷயத்துக்கு வெளியூர் போகிறேன்னு ஒரு ஆள் சொல்லியிருந்தா, இல்லை கோவப்படுற பழைய டி ராஜேந்திரன் சிரிக்கிற அந்த ராஜேந்திரன் எங்கேயோ போயிட்டான். அவனும் அமெரிக்கா போய் அவனை செல்லமணி சொல்கிறாரு, ராதாரவி சொல்கிறாரு. அந்த ராஜேந்திரன் இன்னும் பார்க்க முடியாது. நான் வருத்தப்படுவேன், ஆதங்கப்படுவேன். ஆனால் நான் வருத்தப்படல, ஆதங்கப்படலை. ஒரு கும்பாபிஷேகத்துக்காக, ஒரு கோயிலோட விஷயத்துக்காக போகல. அந்த இறைவனை நினைத்தவன் போகிறான். நான் சாதாரண மனிதன், போயிட்டு வரட்டும் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு யாரை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உதவியாளர் சொன்ன. அப்போ நான் சொன்னேன், நீ உன்னோட உதவியாளர் நீ நினைக்கிற, என்னுடைய பிஆர்ஓ விபி மணியோட உதவியாளர் தான் ஒன்ன நான் கூப்பிட்டேன். நீ உன்னோட உதவியாளர் உதயன்னு ஒரு பையன் அனுப்புறன்ற. பழைய ராஜேந்திரா இருந்தா வேற மாதிரி இருக்கும். ஆனால் நீ இப்போ சொல்ற வேணாம், என்று விட்டுரு. நான் எனக்கு தெரிஞ்ச அத்தனை பிஆர்ஓ இருக்காங்க. பிஆர்ஓ யூனியன்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. எல்லாரோடையும் எனக்கு ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் உண்டு. அப்படி இருக்குள்ள என்னோட மனசுல பெரிய இடத்தை பிடிச்ச ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் ஒரு மன்னிச்சிட்டாரு. அவருடைய சாதனையை யாராலையுமே செய்ய முடியாது சார். இந்த மேடையில் ஏன் இதை பதிவு பண்றேன்னா, இன்னைக்கு ஒரு உயிருள்ள விஷயம் ஒரு படம் 1983 மார்ச் 4 நான் டேட் வரைக்கும் சொல்றேன். ஏன்னு கேட்டாக்கா, இதை சொல்லி அப்படியே டைவர்ட் ஆயிடும். நான் MA ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்டு, ஒரு கோல்டு மெடல் ஸ்டூடெண்ட், BA கோல்டு மெடல். நான் வந்து எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க. ராதாரவியை கேளுங்க, என்னைக்காவது டயலாக் பேப்பரை எடுத்து டயலாக படிச்சு நான் பார்த்து டயலாக் சொன்னு சொல்லுங்க. இல்லை என்னுடைய படத்துல உயிருள்ள நாயகி தங்கைக்கு ஒரு கீதம் படத்தினுடைய கீதம்
காதல் எழுவதில்லை படத்தில் என்னுடைய கதாநாயகின் தாயாக, என் கதாநாயகியுடைய தாயா நடிக்க வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் அழுதுங்கய்யா. நம்ப முடியுமா? என் நாயகி, என் கதாநாயகி, என் உயிருள்ள உறவு படத்துக்கு உயிர் கொடுத்த நாயகி. ஆனா என் படத்துல என் வாழ்க்கையானது வசந்தம். அதனால்தான் வாழ்த்த வந்திருக்கிறது ஒரு புது வசந்தம். விக்ரம் வந்திருக்காரு. சொல்லு. இன்னைக்கு கொடி கட்டி மாடியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இயக்குநர்களை அழைச்சு வந்து என்ன பாராட்டணும். அந்த பாராட்ட எதிர்பார்க்கிறோம் டி ராஜேந்தர் இல்லையா? என்னுடைய இது குழந்தை பாடும் தாலாட்ட சீராட்டி பாராட்டி தாராட்டக்கூடிய ஒரு விக்ரமனையும் பார்க்கிறேன், ஒரு செல்வமணியை பார்க்கிறேன், என்னுடைய கலைப்புலி தானுவை பார்த்தேன். அவங்கெல்லாம் வெளியிலிருந்து வந்தவங்க. ராதா ரவி என் உள்ளத்திலிருந்து வந்த நண்பன். நளினி என் படத்திலிருந்து உருவான ஒரு நாயகி, நவீன நாயகி, நடன தேவகி, நாட்டிய பைரவி. சும்மாதான் ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாம் நான் வந்து நீ நல்லா நடிக்கிற, நீ பிரமாதமா வந்துடுவ. நோ, படம் பாருங்க. 83 ரிலீஸ் ஆன படம். எல்லாரும் படத்துல அந்த படத்துல ஒரு தலை ராகத்துல ராஜேந்தர் அது பண்ணாரு இது பண்ணாரு. விக்ரமன் என்னோட ரசிகர் சார், எனக்கு தெரியும். அவரை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கலைஞர்னா அவரு எனக்கு ரசிகன், ஆனா நான் அவருக்கு ரசிகன். செல்வமணி என் படத்தை பார்த்த ரசிகன், ஆனா நான் செல்வமணிக்கு ரசிகன். நான் இன்னைக்கு வந்து என்னோட பையனோட விண்ணை தாண்டி வருவாய படத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு காதல் கதையை நான் எடுக்கலையே, கௌதம் மேனன் இப்படி ஒரு படம் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின மாதிரி என் மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை எடுத்த இன்னொரு லவ் ஸ்டோரி செம்பருத்தியா. எனக்கு அன்னைக்கே செல்வமணி பிடிக்கும். கேப்டன் எனக்கு விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். அது செல்வமணி போல உள்ளவங்கள நாங்கள் 2 பேரும் பெரிய நண்பர். நான் இங்க கலைப்புலி தானே சொல்றாரு, அதை நம்ம விஜயகாந்த் சாருக்கு வந்து நான் மியூசிக் பண்றேன்னு பாடல்கள் எழுதி இசையமைக்கணும்னு சொன்னேன். அந்த படத்துக்கு நான் இசையமைச்சதுக்கு காரணம் தானு கிடையாதியா, படத்தின் தயாரிப்பாளர் தானு. ஆனா விஜயகாந்த் சொல்றாரு, எனக்கு ராஜேந்தர் வேணும், எனக்கு ராஜேந்தரோட பாட்டு வேணும், என்னோட ராஜேந்தருடைய அந்த மியூசிக் எனக்கு வேணும், நான் அதில் ஆடணும், நான் பாடணும் அப்படின்னு என்ன நேசிச்ச ஒரு கலைஞன், ஒரு கேப்டன். நாங்கள் 2 பேரும் நண்பன். எப்பயுமே ரொம்ப நட்பு இருக்கக்கூடாது. அது கண்ணடி பட்டுற மாதிரி கல்லடி முன்னடியில் கூட தப்பு இல்லாம் கண்ணடியில் விட்டோம்னா எங்கள் 2 பேருக்கு அப்படி ஒரு நட்பு இருந்தது. அது ராதாரவிக்கு தெரியும். விஜயகாந்துக்காக வச்சக்கூறி தப்பாது, இந்த புலி தோக்காது அப்படின்னு இந்த பாட்டு வரிய பாடுறேன். தானுக்கு சந்தோஷம். அதை விட விஜயகாந்த் என்ன கட்டி பிடிச்சு தூக்கிட்டாரு. யாரா ஒரு ஒரு கலைஞர் நடிகன்லாம் என்பதை விட ரசிகனா இருக்கிறவங்க தான். இன்னைக்கு நான் டி ராஜேந்தர் ஒரு பெரிய கலைஞர் எல்லாம் சொல்றாரு. நான் பெரிய கலைஞன் என்பதை விட நான் ரசிகையா, நான் அற்புதமான ரசிகன். ராதாரவியை பிடிக்கிறத விட நான் வந்து மறைந்து விட்ட நடிகர்கள் எம் ஆர் ராதாவுடைய பெரிய ரசிகன். நான் பேசும்போதே, அதாவது காதல் சுகுமாரை கேட்டு பாருங்க, இல்ல சிங்கிள் பசங்கள் என்னோட பணியாற்றின ராவணனை கேட்டு பாருங்க, இல்ல நளினியை கேட்டு பாருங்க. அவரு ராதாரவி சொல்றாரு, அவரு பேசுனா பாதி பேச்சு வெட்டி பேச்சுன்னு. நான் அவரு பேசு வெட்டி பேச்சு, என் பேச்சு வெட்டு ஒண்ணு துண்டு பேச்சு. டி ராஜேந்தர் வெட்டி பேச்சு இருக்காங்க, வெட்டி பேசுற பேச்சு இருக்கும். யாராவது பேசுன கட்டக்கு 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 மடக்குன்னு எழுதி வச்சு படிக்கிறதா பழக்கமே இல்லை. அப்படி பேசக்கூடிய எனக்கு இந்த படம், நான் உயிருள்ள ரிக்ஷா படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணோன்னு இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாம் எனக்கு அந்த மார்க்கெட் என்னக்கெல்லாம் இனிமேல்கள் வெளிச்சம் போட்டு, அவங்க வெளிச்சம் போட்டு, இவங்க வெளிச்சம் போட்டு எனக்கு பேரு புகழு பூமாலை பாமாலை இதெல்லாம் நான் விரும்புற இடத்துல இல்லை. அதெல்லாம் நான் தாண்டிட்டேன். நான் எல்லா ஸ்டேஜையும் பார்த்துட்டேன்.
அதை நான் செல்லுமணியை வச்சுட்டே சொல்லக்கூடாது. செல்லுமணி சொல்ற 15 நிமிஷம் தான் ரோஜாவுக்கா பேசுறேன்னு. வேற எதுக்காக போய் ரோஜாவுக்கா பேசுனேன்? என்னுடைய சொன்னால் தான் காதலா கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்து ஒரு நாயகி, உயிரை குடிச்ச நினைச்ச பொண்ணு சார். இன்னைக்கு சொல்ற உயிரில் ஒரு விஷயம் என் படத்துக்கு உயிரை கொடுத்து நினைச்சு நான் எடுத்த க்ளோஸ்அப்பு நான் ஒன்று சொன்னா யாரும் நம்ப முடியாது. இவ்வளவு பெரிய நாயகி எப்படி இந்தியா தமிழ்நாடே என்ன இந்த பொண்ணை கதாநாயகி படம் இல்லையா? இந்த படத்துடைய ஒரிஜினலா பினான்சியர் யாருன்னு கேட்டா பிலிம்கோ வழங்கும் காதர் சாரும் சாதிக்கும் அமைதியும் நான் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அவங்க தான் இந்த படத்துக்கு பினான்ஸ் பண்ணாங்க. அவங்க படத்தை நான் கதாநாயகியோட க்ளோஸ்அப் அது இது படத்தை எடுத்துட்டு படத்தை போட்டு காட்டுறேன். அதாவது டெஸ்ட் எடுத்திருக்கேன். படத்தை பார்த்துட்டு அவங்க ஃப்ரேம்ல ஜெமினி லேப்ல பார்க்குறாங்க. இந்த பொண்ணு கதாநாயகியா சரியா வராதுன்றாங்க. ஏன் வராதுன்னு கேட்டேன். நான் நல்லி வச்சுட்டு சொல்லக்கூடாது, சொன்னா கூட அந்த பொண்ணோட மனசு புண்பற்றக்கூடாது. ஆனாலும் இதை நான் பதிவு பண்ணணும். ஏன் பதிவு பண்றேன்னு இந்த உலகத்தில் எல்லாருமே கத்துக்கணும். ரொம்ப மூஞ்சி நீட்டா இருக்கு, இது சினிமாவுக்கு சரியா. வேற ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதையும் கூட சொல்லக்கூடாது. நான் சொல்றேன், குதிரை மூஞ்சின்னா என்னையா குதிரை மூஞ்சி? பினான்சியர்ட்ட பேசுற ஒருத்தன் என்ன குதிரை மூஞ்சி? உனக்கு தெரியுமா குதிரையோட அருமை? சூரியன் என்ன உனக்கு தெரியுமா? சந்திரன் என்ன உனக்கு தெரியுமா? செவ்வாய் என்ன உனக்கு தெரியுமா? புதன் வித்தைக்காரன் தெரியுமா? வியாழன் குரு பிரகஸ்பதி உனக்கு தெரியுமா? வெள்ளி சுக்கிரன் உனக்கு தெரியுமா? சனி உனக்கு தெரியுமா? ராகு உனக்கு தெரியுமா? கேது உனக்கு தெரியுமா? ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை. 488 பாட்டு படிப்பேன். குதிரன் என்ன சுக்கிரன்? அதாயா சினிமா. இந்த பொண்ணு தமிழ் திரையுலகத்துல இந்திய திரையுலகத்துல கலக்குவாயா? அவதாயா ராணி இல்லையா? இந்த பொண்ணு தாயா நளினி இல்ல. இப்படி இருக்கு அப்படின்னா இப்ப பாத்தீங்கல்ல, வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இதே ரஷ்யா உங்களை கூப்பிட்ட நளினிய யாரும் நம்ப மாட்டீங்க. ராதரி சொன்னா பார்த்தீங்களா, காருக்கு இவ்வளோ ரூபா செலவு பண்ணணும், உடனே காரை செலவு பண்ணி கொடுத்தாருன்னு. படையெடுக்குள்ள இன்ன வரைக்கும் செலவை பார்த்ததே இல்லை. என் சிந்தனைக்கு கொடுத்த மரியாதை நான் பணத்துக்கு கொடுத்ததே இல்லையா? இந்த உலக கடவுளே நேரில் நின்னாலும் பணம் எனக்கு டோன்ட் கேர் செகண்ட். நான் பணத்துக்காக வாழ்ந்ததே இல்லை, இப்பவும் வாழல. இப்ப கூட உயிர் ஒரு விஷயம் எடுத்துட்டு நான் அப்படியே இதில் சம்பாதிச்சு அதுக்கெல்லாம் இல்லையா? போன 2 நாள் எதுக்கு சொல்ல வரேன்னா, காருக்கு செலவு பண்ணனாரு, என் கதாநாயகி நான் செலவு பண்ண எப்படின்னு சொல்றேன். நான் தானே தயாரிப்பாளர் தஞ்சை சினியாட்ஸ் சொன்ன யாரும் நம்ப மாட்டீங்க. 4000 அடி ஃபிலிம் வாங்கின அந்த காலத்துல. 4000 அடி ஃபிலிமையும் இந்த பொண்ணை கூப்பிட்டேன். நீட்டு ஃபேஸ் தானே சொன்னான். இதை நீட்டு ஃபேஸா எப்படி ஆகும்னு எனக்கு தெரியும். இந்த முகத்தை, இந்த மலர்ந்த முகத்தை எப்படி மலராக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த இதழ் விரித்த இந்த மலரை எப்படி ஒரு சிரித்த மலராக ஆக்கணும்னு எனக்கு தெரியும். என்ன நான் நம்பல, நான் நம்பும் கடவுளை நம்புறேன். அவங்க சொன்ன பாரு, குதிரைன்னு அது வெள்ளி. இந்த பொண்ணை கதாநாயகன் ஆக்குனா இது எனக்கு தருண்டா புகழ அள்ளி, இது தருண்டா எனக்கு பணத்தை அள்ளி எப்படின்னு என்று மனசுக்கு எனக்குடைய சொல்லி சொல்லி நான் நல்லிமா என்ன பண்ற, இந்த முடியை அப்படியே விரிச்சு விடுறா, ஃபுல்லா அப்படியே ஹேரை விரிச்சு விட்டுரு, அப்படியே வச்சு பேக் லைட்ல வச்சு கொளுத்துறேன். அப்படியே பேக் லைட், அந்த பேக் லைட் அதான் என் கதானியோட ஹைலைட். பேக் லைட், அந்த பேக் லைட்டுக்கு முன்னாடி என் கதாநாயகோட முகம் பிரைட் லைட் வச்சு எடுத்தேன். 4000 அடி. அந்த காலத்துல அந்த 4000 அடி ஃபிலிம் என்ன செலவாகும் எடுத்தேன். ஜெமினி லேப்ல போய் உட்காந்த, அதுக்கு போய் உட்காந்து அந்த காலத்துல கலரிங் பண்றதுக்கு இப்பெல்லாம் டிஐ பண்ணிட்டு ரஷ்யா ரெடி பண்ணிட்டு அவங்களை கூப்பிட்டேன். யாரு பார்த்துட்டு இந்த பொண்ணு கதாநாயகியா வேணான்னு சொன்னாங்க, அத்தனை பேர் கை தட்டினாங்க.